ஹலோ கைஸ், வெல்கம் டு இன்ஃபோ ஒன் ஷார்ட் சேனல். நாம் இந்த வீடியோ எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நகல் ஸ்மார்ட் கார்டு, அதாவது டூப்ளிகேட் ஸ்மார்ட் கார்டு எப்படி நம்ம ஆன்லைனில் அப்ளை பண்ணதை என்ன ஸ்டேட்டஸில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம குறிப்பெண்ணை வச்சு எப்படி ஸ்டேட்டஸ் செக் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம ஆல்ரெடி எப்படி நகல் மின்னணு அப்ளை பண்ணணும்னு வீடியோ போட்டிருக்கோம். அப்படி யாருக்கும் நகல் அப்ளை பண்ணணுன்னா அந்த வீடியோ லிங்க்கை டிஸ்கிரிப்ஷன் கொடுங்க, அதை பார்த்து நகல் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணும்போது பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக குறிப்பெண்ணு ஒன்று வரும். அந்த குறிப்பெண்ணை வச்சு நம்ம எப்படி நம்ம அப்ளை பண்ண டூப்ளிகேட் ஸ்மார்ட் கார்டு வந்து என்ன ஸ்டேட்டஸில் இருக்குது அப்படின்னு செக் பண்ணுறதுக்காக தான் இந்த வீடியோ. அதை எப்படி செக் பண்ணுறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதாவது இப்போ உறுப்பினர் ஆட் பண்ணிங்கன்னா, இல்லை உறுப்பினர் ரிமூவ் பண்ணும்போது, இல்லை குடும்ப தலைவர் மாற்றம் அந்த மாதிரி பண்ணும்போது பார்த்திங்கன்னா நம்ம ஸ்மார்ட் கார்டு வந்து நகல் தேவைப்படும். ஏன்னா பழைய ஸ்மார்ட் கார்டு தான் நம்ம கையில் இருக்கும், அதில் வந்து நம்ம அப்டேட் பண்ண எதுவுமே கையில் அப்டேட் ஆகிருக்காது. ஸோ நம்ம நகல் அப்ளை பண்ணுவோம். நகல் அப்ளை பண்ணால் தான் நம்ம அப்டேட்டான ஸ்மார்ட் கார்டு நம்ம கையில் வரும். அந்த நகல் அப்ளை பண்ணும்போது ஒரு குறிப்பெண் வரும். அதை வச்சு நம்ம எப்படி நம்ம அப்ளை பண்ண ஸ்மார்ட் கார்டு நகல் என்ன ஸ்டேட்டஸில் இருக்குது அப்படின்னு செக் பண்ணலாம். எப்படி செக் பண்ணுறது வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு கூகுளில் போய்ட்டு TNPDS அப்படின்னு டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டாக ஒரு லிங்க் வரும், TNPDS அப்படின்னு ஒரு லிங்க் வரும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஸ்மார்ட் கார்டோட வெப்சைட் லிங்க் ஓப்பன் ஆகும். அதில் பார்த்தீங்கன்னா மின்னணு அட்டை சேவைகள்னு கொடுத்துருப்பாங்க. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா நகல் மின்னணு குடும்ப அட்டை அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நகல் மின்னணு குடும்ப அட்டை விண்ணப்பிக்கன்னு கொடுப்பாங்க. அதில் கிளிக் பண்ணி நம்ம டூப்ளிகேட் ஸ்மார்ட் கார்டு அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணதை செக் பண்ணுறதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா நகல் மின்னணு குடும்ப அட்டை விண்ணப்பத்தின் நிலை அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம அட்டை ஆல்ரெடி இருக்கிற குறிப்பெண் வந்து இதில் என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும். நம்ம ஃபஸ்ட் டூப்ளிகேட் அப்ளை பண்ணும்போது நம்ம லாஸ்ட்டாக ஒரு குறிப்பெண் வந்திருக்கும், அதை நோட் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அந்த குறிப்பெண்ணை இதில் போடுங்க. டைப் பண்ணிவிட்டு கீழே பதிவு செய்க அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி உங்கள் கார்டு என்ன ஸ்டேட்டஸில் இருக்குது அப்படின்னு காமிக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா 3 ஸ்டேட்டஸ் இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம அப்ளை பண்ணுறது, ரெண்டாவது பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணதை அப்ரூவ் பண்ணுறது, லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா அச்சிடப்பட்டது. மொத்தமே இதில் 3 ஸ்டேட்டஸ் தான். இந்த 3 ஸ்டேட்டஸும் முடிஞ்சு கிட்டத்தட்ட நாங்கள் அப்ளை பண்ணி ஒரு த்ரீ டேஸ்லேயே இந்த கார்டு வந்து ஸ்டேட்டஸ் வந்து 2 ஸ்டெப் பாஸ் ஆகிட்டு 3rd ஸ்டெப் போயிடுச்சு. இந்த 3 டே ஒரு 1 வீக்கில் இது அப்ரூவ் ஆகிரும், உங்களுக்கு சென்ட் பண்ணிடுவாங்க. போஸ்ட்டில் எப்படியும் ஒரு 10 to 15 டேஸ்க்குள்ளே உங்களுக்கு போஸ்ட்லேயே இந்த கார்டு நியூ ஸ்மார்ட் கார்டு வந்து உங்களுக்கு போஸ்ட்டில் வந்துடும். இதுதான் நம்ம ஸ்மார்ட் கார்டு டூப்ளிகேட் ஸ்மார்ட் கார்டு அப்ளை பண்ணதை எப்படி ஸ்டேட்டஸ் செக் பண்ணுறது ஆன்லைனில் பார்க்குற விதம் வந்து. இதை வந்து நீங்கள் எத்தனை நாள் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். அடிக்கடி செக் பண்ணி பார்த்துக்கோங்க நீங்கள் அப்ளை பண்ண எந்த ஸ்டேட்டஸில் இருக்குன்னு. இந்த வீடியோவில் எதுவும் டவுட் இருந்துச்சு கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு வந்து ரிப்ளை பண்ணுறேன் எப்படி பண்ணுறதுங்கிறத பற்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த மாதிரி ஸ்மார்ட் கார்டில் எதுவும் டவுட்னாலும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் அது சம்மந்தமாக உங்களுக்கு வீடியோ போடுறேன். இந்த மாதிரி யூஸ்ஃபுல் வீடியோ போடுற நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.